மேசராசினியர்களுக்கு வணக்கம். இந்த நாளை நீங்கள் குறித்து வையுங்கள். மே 28ஆம் தேதி முதல் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பராசியில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசிக்கு 5க்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் அவரோடு புதனும் இணைந்திருப்பது சிறந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. சில எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு மட்டுமில்லாமல் இந்த இணைவு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முடிவுகள் நல்ல விதமாக அமையிருக்குது. சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயமாகுங்க. இந்த முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் திடீரென மேஜிக் நடந்தது போல் முடிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வேலையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. தாமதங்களும் தடையும் இருந்தாலும் கூட எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல மேசராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மீன ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத ஒரு சில யோகங்களும் உங்களுக்கு இந்த வாரங்கள்ல உண்டாக இருக்கு. லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால தொழில் வணிகங்கள் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிதாக தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நூதன முறைகளை கையாண்டு வியாபாரத்தில் வெற்றி பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால இந்த வாரம் முழுவதுமே பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்ல. திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கதாங்க செய்யும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால குடும்ப கவலைகள், மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த வீண் அலைச்சல்கள் நீங்க இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த மேசராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் இருக்கதாங்க செய்யும். அதே போல புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடுங்க. அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல்
மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு சிறந்த யோக பலன்களை வாரி வழங்க இருக்காங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல வேலை இல்லாமல் அவதியுறும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த தருணங்கள்ல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நீங்கள் கிடைக்காது என்றிருந்த வேலை வாய்ப்புகளும் கூட மேஜிக் நடந்தது போல் இல்லம் தேடி உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டிற்கு வர இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரண்டு துறைகளிலும் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. மேலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய விற்பனை நிலையங்களை நீங்கள் தாராளமாக திறக்கலாங்க. அதே போல் வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாங்க. சக கூட்டாளிகள் சுமூகமாக நடந்து கொள்வாங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் கைகளுக்கு கிடைத்து லாபகரமான ஒரு தருணமாகவே இந்த வாரம் முழுவதும் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. மேச ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குங்க. பரதநாட்டிய பள்ளிகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், திரைப்பட பின்னணி பாடகர்கள் ஆகியோர்களுக்கு வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாம். சரித்திர நிகழ்ச்சிகளை பின்னணியாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்கள் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் மேச ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. ஆதலால் அரசியல் துறைக்கு லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதரவும் செல்வாக்கும் கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவியொன்று உங்களை தேடி வர இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டக ராசியில் வலம் வருவதால் வயல் பணிகள்ல உழைப்பு என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். இருந்தால் அதற்கேற்ற அளவிற்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலும் உருவாக இருக்கு. அதே போல் மேச ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சுபபலம் பெற்று வலம் வருகிறார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு.
அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகனை தினந்தோறும் வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.